அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்குமே மார்க்கெட் வந்து நல்ல டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிறைய குளோபல் டென்ஷன்ஸ் இருக்கு. அதை பத்திலாம் இன்னைக்கு பார்த்துடலாம். கரண்ட் டென்ஷன்ஸா என்ன இருக்கு அதை பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் கண்டிஷன் என்ன இருக்கு, என்ன மாதிரி எல்லாம் மூவ் ஆகும், அதை பத்தி இந்த வீடியோல பார்த்துடலாம். ஆக்சுவலா யாருமே பேனிக் ஆகாதீங்க. ஆக்சுவலா இந்தியாவுக்கு இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்த மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்ச எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் குளோபல் டென்ஷன் இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆகத்தான் செய்யும். ஓகே, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேனிக்கே வராது. எப்படித்தான் இருந்தாலும் அது வந்து சேவிங்ஸ். ஓகே, இப்ப தேவைப்படலனாலும் எப்பயாச்சும் தேவைப்படும். ஸோ அந்த டைம்ல நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நான் எல்லா டைமும் திரும்ப 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 சொல்றது, உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதையுமே நீங்க வந்து ஒரு 50-50 இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 50% பேலன்ஸ் ஆயிருக்கு. அதை என்னப்பா பண்றதுன்னா இந்த மாதிரி டயத்துல நீங்க இறக்கணும். ஓகே, இந்த மாதிரி டயத்துல நீங்க இறக்குனீங்கன்னா உங்களுக்கு செம்ம 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 ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. சான்சஸ் இருக்கு. ஸோ அதைத்தான் நான் இன்னமும் சொல்றேன். நீங்க வந்து ஒரு ஒரு காசன்ஸாவே எப்பயும் இருக்கணும். ஓகே, மார்க்கெட் வந்து எல்லா டைமும் மேலே போயிடாது, எல்லா டைமும் கீழேயும் போயிடாது. ஸோ அதை வந்து மைண்ட்ல எப்பயும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோல வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் நிறைய அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வந்து என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதை பத்தியெல்லாம் இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் டிசிஎஸ், ஹெச்சிஎல், ஓலா எலக்ட்ரிக், எல்என்டி, கேபிஐ கிரீன் எனர்ஜி, ஸோ இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பற்றியும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எஃப்ஐடிஏ டேட்டா, டாலர் இண்டெக்ஸ், கோல்டு, இதை பற்றியெல்லாம் பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக வேற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய எனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது யூடியூப்பில். ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் வேற விதமாக போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ செகண்ட் சேனலில் போட்டேன். ஸோ அது வந்து எப்படி அவரே நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டேன். ஸோ அது வந்து நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அது தெளிவு கிடைக்கும். பட் நம்ம குரூப்பில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி. ஸோ அவங்களுக்கு நம்ம போடுற வீடியோ யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு போய் சேர்ந்தாலே ஓகே தான். ஏன்னா நிறைய பேர் வந்து நெகட்டிவாகவும் அதை எடுத்துக்கிறாங்க நம்ம சொல்கிற விஷயங்களை. ஏன்னா நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறைய பேர் பார்க்குறேன். அவங்க கருத்துக்களை வந்து கருத்துக்கள் வந்து அது பதிவிடுறது ஓகே தான், பிரச்சனை இல்லை. இன்னொன்று நம்ம குரூப்லேயுமே நிறைய டிஸ்கஷன்ஸ் போகுது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம நோக்கம் வந்து நம்ம கொடுக்குற கருத்து வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்காச்சும் போய் சேரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அது 2 பேருக்கு போய் சேர்ந்தா மிக சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நீங்களுமே அதில் உங்க பதிவுகளை வந்து இடலாம். இப்பயுமே இட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆக்சுவலாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. எஃப்ஐடிஏ டேட்டா பாருங்க. ஆக்சுவலாக நேற்றுமே இவங்க வந்து அதாவது எஃப்ஐ வந்து அவங்க கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக குளோபல் டென்ஷன் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அதனால நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம், இல்லை அதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் இது மேட்டரே கிடையாது. இது எந்த டைம்லையுமே இப்போதைக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் போகிற மாதிரி தோணுது. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிஃப்டியை பார்த்தாலே தெரியும். நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணி நேற்று வந்து பாசிட்டிவாக இருந்தது, இன்னைக்கு நல்ல நெகட்டிவாக இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ 2020 மேட்ச் பார்க்குற மாதிரி தான் இருக்குது டெய்லி. ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ரஷ்யா உக்ரைன் வார் வந்து 2022 ஸ்டார்ட் பண்ணது, இப்போ வரைக்கும் முடியல. ஸோ இதை வச்சுட்டு அந்த டைம்ல இருந்தால் கோல்டு இந்த சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்ற எல்லா ஐட்டமும் மேலே ஏற்றிட்டு இருக்காங்க. ஆயில் ப்ரைஸ் இதெல்லாமே கிக் அப் ஆகி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே மேலே போகுதுங்கிறத விட ஃப்ளக்சுவேஷன் நிறைய காமிக்கிறாங்க. கோல்டு ப்ரைஸ் சொல்லவே தேவையில்லை, மேலே போயிட்டு தான் இருக்கு. ஏசியா கண்ட்ரிஸ், ஏசியா இந்த காண்டினென்ட்ல வந்து நமக்கு வந்து சைனா தான் பெரிய 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 சென்டிமெண்டான ஒரு ஆளு. ஓகே, ஸோ இவங்க வந்து தைவானோட பிரச்சனை பண்றாங்க. அதுக்கப்புறம் நெய்பர்ஸோட பிரச்சனை பண்றாங்க. ஏசியா வந்து சென்சிட்டிவான சொல்லணும்னா சைனா தான். ஸோ அதுல வந்து தைவான் இஷ்யூ இருக்கு. அதுக்கப்புறம் ஜப்பான் சைனா டென்ஷன், இவங்க 2 பேத்துக்குமே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சவுத் சைனா சி டிஸ்பியூட், அந்த மாதிரி ஒரு ஏரியால இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. சி சைடு இருக்கு ஏரியால. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் சைனா கிட்டேயே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா, பாகிஸ்தான் இதெல்லாம் நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சதுதான். ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் தெரிஞ்சதுதான். அந்த டென்ஷன்லாம் இருக்கு. பட் இப்போ லைவா இருக்கிறது இந்த சைனா தான் மெயினா இந்த இதுல இருக்காங்க. இன்னொரு பெரிய தலையாரு அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா இன்னொரு பெரிய பிரச்சனை தான். டெய்லி எதையாச்சும் போட்டு நம்ம ட்ரம்ப் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்குள்ளேயே நாட்டோன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளேயே அலையன்ஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. பொலிட்டிக்கல் டெசிஷன் வந்து அந்த கண்ட்ரிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ
ஸோ அதெல்லாம் தெரியல. ஸோ இதெல்லாம் அவங்களோட உள்நாட்டு பிரச்சனை. ஸோ அதுவுமே வெளியில வந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதாவது உலக மார்க்கெட்டுகளுக்கு, ஏன்னா அவங்க தான் டாப் பிளேயரா இருக்காங்க உலகத்துல. ஸோ அதனால அதுவுமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அவங்க உள்நாட்டுக்குள்ள உள்கட்டமைப்புல பிரச்சனை இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாமே சரி ஆகணும். ஆகுனாதான் நல்லா இருக்கும். அது இல்லாம இந்தியா அவரு இன்னுமே உள்ள இருக்க பிரச்சனையை அவரு சால்வ் பண்ணல. அடுத்தவங்க பிரச்சனைக்கு தான் மூக்கணும் நினைச்சிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ அவரை பத்தி சொல்லணும்னா 500% சாரி டாரிஃப் விதிப்பேன். இப்போ வந்து அடுத்த நாள் சொல்றாரு இல்ல பிஎம் மோடி வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. தெரியலங்க இவரு, அதாவது பாசிட்டிவாவும் பேசுறாரு, நெகட்டிவாவும் பேசுறாரு. ஸோ மார்க்கெட்டுக்கு அது பிடிக்கல. ஸோ என்ன பண்றேன்னு தெரியல, கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கு. நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கோம். ஸோ இதனால வந்து ஆயில் பிரைஸ் வந்து இன்னைக்கு வந்து ஜம்ப் ஆயிருக்கு. மேபி நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நாளைக்கு மேபி வேற மாதிரி நடக்கலாம். கோல்டு வந்து நல்ல இம்பாக்ட் இருக்கு. அது நீங்க பார்த்தாலே தெரியும் லாஸ்ட் 1 இயர்ல எந்த அளவுக்கு ஏறி இருக்கு கோல்டு, சில்வர். ஓகே. டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து ஈரானோட பெரிய பிரச்சனை பண்ற மாதிரி இருக்காங்க அமெரிக்கா. ஸோ அதனால மேபி டிஃபென்ஸ் செக்டாருக்கு ஒரு நல்ல ஃபோக்கஸ் வருமா அப்படிங்கறது எதிர்பார்க்கலாம். நம்மெல்லாம் ரிஸ்க்ல தாங்க இருக்கோம். இன்வெஸ்டர் எப்பயுமே இந்த ஷேர் மார்க்கெட்னு வந்துட்டாலே ரிஸ்க், அந்த வேர்டை வந்து நம்ம படிச்சுட்டு அதோட மீனிங்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஓ இதுதான் ரிஸ்கா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ரிஸ்க்ல தான் நம்மளை வச்சுட்டு இருக்காங்க, பயம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டை எப்படி வச்சிருந்தாங்க, நீங்க தான் சீஃப் மினிஸ்டர், அந்த மாதிரி கண்டிஷன் இப்போ உலகத்துல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும். மார்க்கெட் நம்ம நிப்டியை பார்த்தேன். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா இது வந்து இன்னுமே கீழே இது வந்து நல்ல சப்போர்ட் லைனில் தான் இப்போதைக்கு இருக்கு. ஓகே. ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மேபி ஒரு 25,000க்கு தொடுமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா 24,700ங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அந்த அளவுக்கு ஃபுல்லாலாம் கீழே வராதுங்க. இது வந்து எப்படின்னா மேலே ஏறும்போது எப்படி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் 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 நெகட்டிவ் அந்த மாதிரி இதில் அதே மாதிரி தான் கீழே வரும்போது நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த மாதிரி வரும். ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இது கீழே போகுதா மேலே போகுதான்னு இன்னும் யாருக்கும் தெரியல. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்குமே நிறைய செக்டார் வந்து பாசிட்டிவ்ல இருந்தது. பிஎஸ்யூ பேங்க்கு, மீடியா, ஐடியுமே இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. நம்ம டிசிஎஸ் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மார்க்கெட் வந்து நீ வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லலை. ஏன்னா அது அதையும் பார்த்துடலாம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவ் ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ்ல தான் இருக்கு. S&P 500 ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும் நேற்று க்ளோஸ் ஆனது பாசிட்டிவ். அதுக்கப்புறம் ஏசியன் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ்ல இருக்கு. பட் ஒரு சில இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. பட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. யூஎஸ் டாலருமே கொஞ்சம் வீக்கில் தாங்க இருக்கு. இதுவுமே கொஞ்சம் கீழே போகணும். ஆக்சுவலாக இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு ரேஞ்சு. அங்கே போயிட்டு டக்குன்னு ஏறிட்டாங்க. ஸோ இன்னுமே கீழே வந்தால் நல்லா இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்போ தான் யூஎஸ் டாலர் வீக் ஆனால் தான் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்க முடியும். நிறைய ஸ்டாக் இன்னைக்குமே ஐடி ஸ்டாக் வந்து மிக்ஸ்டு தான் இருக்கு. சொல்லணும்னா மிக்ஸ்டு. இன்ஃப்ரா அண்ட் எனர்ஜி செக்டர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு. ஓகே. இவி ரெனியூவபிள் எனர்ஜி நல்ல ஒரு வொலட்டிலிட்டியில் இருக்கு. ரீட்டைல் ஃபைனான்ஸ் வந்து நல்ல ஸ்டெபிளாக இருக்கு. ஆக்சுவலாக பேங்கிங் செக்டர்லாம் நல்ல ஃபோக்கஸில் தான் இருக்கு இன்னைக்கு. டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்னா இப்போ நம்ம என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பிஎஃப்சி, ஆர்இசி, ஐடிசி இன்னைக்கு கூட ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இந்த இந்த மாதிரி ஹெச்சிஎல் மேபி ஹெச்சிஎல்லாம் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வந்தால் நல்ல ஒரு ரேஞ்சில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி வாங்கினா மேபி உங்களுக்கு உகந்ததாக இருக்கும், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்னுமே உங்கள் ஆட்டத்துக்கு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இன்னும் வேக்கனாக தான் இருக்காங்க. உங்கள் கிரவுண்ட் எம்டியாக இருந்தால் எடுங்க. ஸோ கைனஸாக இருக்கட்டும், வாரியாக இருக்கட்டும், நியூலாண்டாக இருக்கட்டும், பவர் இந்தியா, காட்ஃப்ரே பிலிப்ஸ், டிக்ஸான். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் மேபி இன்னுமே கரெக்ஷன் போச்சுன்னா மேபி ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் இது எல்லாமே காசன்ஸ் தான். நீங்கள் வந்து உங்கள் ரிஸ்க் ரிவார்டை பார்த்து தான் நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்ல ஒரு ஆட் பண்ணுறதோ இல்லை என்ன பண்ணுறதோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஓகே. ஸோ அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த என்ட்ரி எடுக்கணும்னாலும் நீங்கள் வந்து உங்கள் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. அது என்னோட ஒப்பீனியன். அடுத்து வந்து டிசிஎஸ் பாருங்க. டிசிஎஸ் வந்து ஆக்சுவலாக டிசிஎஸ் வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க நேற்று வந்தது. இதோட ரிசல்ட் வந்து சேல்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா அடி வாங்கியிருக்கு. 14% அடி வாங்கியிருக்கு. இது வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் பாருங்கள், ஒன்றுமே கொடுக்கலங்க. 2% பாசிட்டிவில் இருக்குது. பட் இது வந்து ஐடி ஜியன்ட். ஓகே. நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கு. இன்னொன்று நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் இருக்க ஸ்டாக்கு. டாட்டாவோட குரூப்பில் இருக்க ஒரு ஸ்டாக்கு ஐடி. இதுதான் ஜியன்ட். ஓகே. இதோட ஸ்பெண்டிங்ஸ்லாம் லோவாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. இவங்க ஐடி டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒத்துக்கலை. பட் இன்றைக்குமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. மார்க்கெட் வந்து நல்லா கீழே தான் இறக்கி விட்ருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. டாட்டா
இந்த பிராண்டுக்காகவே நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்க வந்து மேபி ஃபிளாட்டாக தான் இன்னுமே இருக்கு. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து இது பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது வரும் நாட்களில் தான் தெரியும் இந்த ரிசல்ட். ஸோ அதுக்கப்புறம் HCL டெக். ஸோ இந்த கம்பெனியுமே சூப்பரான கம்பெனி. பட் ஐடி செக்டார்ல நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன்னா HCL வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். நல்ல ஒரு டிமாண்ட்ல இருக்க ஒரு கம்பெனி. இவங்க வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸ் கிளவுட் அந்த பிசினஸ்ல வந்து ஸ்ட்ராங் பிளேயர் ஐடில. ஸோ இவங்க வந்து ஷார்ட் டேர்ம்ல இவங்க வீக்காக தான் இருக்கு. இவங்க வந்து நல்ல டிவிடன் கொடுப்பாங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா HCL வந்து ஒரு 3.5% என்னமோ டிவிடன் தர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுமே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பட் சேல்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. பட் சேல்ஸை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் அடி வாங்குறது தானே. ஸோ ஃபிளாட்டு கூட இல்லை, கொஞ்சம் 11% நெகட்டிவா கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம்ல ஒரு வீக்னஸ் இருக்கு இந்த கம்பெனில. இருந்தாலும் பட் நீங்க டிவிடெண்டுக்காக ட்ரை பண்ணீங்கன்னா மேபி ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த கம்பெனி எல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இந்தியால. ஸோ அதனால சொல்றேன். ஸோ நமக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னா நல்ல நம்மலாம் எப்படி வாங்கிட்டு இருக்கோம், 50% கீழே இருந்தால் தான் நம்மலாம் வாங்குறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் தான் நம்ம வந்து ஐடிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல. ஐடிசி வந்து ஒரு அவங்க வந்து சிகரெட் இந்த மாதிரி பிஸ்னஸ்ல இருக்க கம்பெனி எஃப்எம்சிஜி. ஸோ அது வந்து நல்ல கம்பெனி. இன்னைக்கு கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி, அதாவது நீங்கள் வந்து டிவிடெண்ட்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னா அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஒரு 50%, 60% அந்த மாதிரி கீழே வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு டிவிடெண்டும் கிடைக்கும், அந்த மாதிரி க்ரோத்தும் இருக்கும். ஸோ அதனால சொல்கிறேன். அடுத்த கம்பெனி வந்து ஓலா எலக்ட்ரிக். ஸோ இவங்க வந்து 2017 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து ஐபிஓலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். ஸோ இவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் மெயின் பிஸ்னஸாக இருந்தது எலக்ட்ரிக் வெஹிக்கிளில். அதில் தான் ஒரு ரெவல்யூஷன் ஸ்டாக் மாதிரி இந்த கம்பெனி வந்தது. அது என்ட்ரானப்போலாம் பயங்கரமான டெவலப்மெண்ட்டாக இந்த கம்பெனி வந்து எல்லாருமே பேசினாங்க ஓலா ஓலா அப்படின்னு. ஸோ பட் அதுக்கப்புறம் அது நிறைய காம்படிஷன் வந்தது. அதனால இந்த கம்பெனி வந்து நல்ல டவுன்ல இருந்தது. அதாவது இவங்கள்ட்ட வந்து அந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணி ப்ராப்பரான டைம்ல வந்து டெலிவரி எல்லாம் பண்ண முடியல. இவங்க ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பரான டைம்ல டெலிவரி பண்ணாதனால இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆச்சு. ஸோ இப்போ இவங்க வந்து புதுசாக ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க. பேட்டரி இன்னோவேஷன், பேட்டரி மேனுஃபேக்சரிங்கில் இவங்க உள்ள போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து நியூ பேட்டரி எனர்ஜி சிஸ்டம் வந்து ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட பேர் வந்து சக்தி அப்படின்னு புதிய பேட்டரி வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சக்திங்கிற நேம்ல. ஸோ இது வந்து ஒரு பெரிய நியூஸ். அதாவது மார்க்கெட்டுக்கே பெரிய நியூஸ். ஏன்னா இது வந்து ஓலாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி. ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது நல்ல ஒரு கிக்கப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க. பட் இந்த ஸ்டாக் சொல்லணும்னா ஹை growth ஹை ரிஸ்க் ரெண்டுமே இருக்கு இந்த கம்பெனில. பட் நிறைய பேர் சொல்றாங்க. இன்னொன்று இதுல வந்து ரீசெண்டா இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே சாஃப்ட் பேங்க் அப்படின்னு அவங்களோட ஸ்டேக்கை வந்து கொஞ்சம் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபியரா இருக்கு. எதுக்காக இவங்க வந்து இந்த டைம்ல எக்ஸிட் ஆகணும்? சி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் பேட்டரிக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இவங்க உள்ள வர்றது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிதான் எடுத்துக்க முடியுமே. என்னைட்ட கேட்டால் நான் அப்படிதான் எடுத்துப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற கம்பெனி இல்லையா, பேட்டரி ரிலேட்டடான கம்பெனி நிறையவே இருக்கு. பட் இவங்க புதுசா உள்ள வராங்க. ஈவில இவங்க வந்து ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவி அந்த மாதிரி இதுல இவங்க கொண்டு வர்றது இன்னுமே நல்லா இருக்கு. இதனால எலக்ட்ரிசிட்டி கட் ஆனாலும் உங்களுக்கு ஃபேன், லைட், ஃப்ரிட்ஜ், டிவிக்கு பவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவுமே எல்லாருமே இருக்குங்க. நிறைய பேட்டரி ஆல்ரெடி இருக்கு. இவங்க கொண்டு வர்றது பவர் பேக்கப்பா இவங்களும் ஒரு சிஸ்டம் புதுசா இன்னோவேஷன் பண்றாங்க. மேபி இதோட டெக்னாலஜி இதெல்லாம் மேபி இதுக்கப்புறம் வர நியூஸ் நல்லா இருக்கும். நியூஸ்ல தான் தெரியும் இவங்க டெக்னாலஜி மேபி மாடர்ன் டெக்னாலஜியா இருக்குமா அப்படின்னு. ஸோ மார்க்கெட் வந்து இதை எடுத்துக்கிட்டு மேபி இந்த ஸ்டாக் வந்து மேலே கொண்டு போகணும்னு தெரியல. ஸோ ஐபிஓல உள்ள வந்தவங்க இன்னுமே கீழே தான் இருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து அவங்களுக்கு நல்ல மனசுக்கு குளிர்ச்சியா இருந்தாலும் பட் மேலே பிரைஸ் வந்து மேலே வந்தாதான் அவங்க என்னமே அவங்களுக்கு வந்து ஒரு யூஸா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து வந்து லார்சன் டூப்ரோ. ஓகே, எல்என்டி. ஓகே, இந்த கம்பெனி வந்து பயங்கரமான ஆர்டர்ஸ் நல்ல ஹெவியாக கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்குமே நிறைய பேர் டெலகிராம் குரூப்ல கேட்டாங்க, சார் இந்த ஸ்டாக் எப்படி சார் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து உங்களுக்கு லாங் டேர்முக்காக நீங்க கன்சிடர் பண்ணலாம், அவ்வளவுதான். ஷார்ட் டேர்ம்லாம் பெருசா வருமானலாம் எனக்கு தெரிலங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஸ்லோவா ஸ்டெடியா போயிட்டே இருக்கும். லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ஸ்டாக் தான். ஏன்னா எல்என்டி வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் நமக்கு மணப்பாக்கத்தில் தான் இருக்குது, சென்னையில். ஸோ நானுமே இந்த கம்பெனிக்கெலாம் ஏறி இறங்கியிருக்கேன் வேலை கிடைக்குமா அப்படின்னு அந்த டைமில். இவங்களுக்குமே இப்போ நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. இவங்களோட அதாவது ரெக்கார்ட் 49% இயர் ஆன் இயர் வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க ஃபைனான்ஸு. அதுக்கப்புறம் லோன் புக்குமே ரைஸ் ஆயிருக்கு 1.1 lakh crore அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து எல்என்டி இவங்கள்ட்ட வந்து ரெண்டுமே இருக்கு. எல்என்டி ஃபைனான்ஸ் இருக்கு, எல்என்டி டெக்னாலஜி இருக்கு. ஸோ எல்என்டி வந்து இப்போ வந்து 1500 to 2500 crore வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க.
எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால். அதுல வந்து கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து பிக் நியூஸ் இந்த கம்பெனிக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து எல்என்டியோட சார்ட். ஓகே, எல்என்டி ஃபைனான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஆல்ரெடி மேலே தாங்க இருக்கு. நல்ல ஒரு மேலே ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து மேலே இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வாங்கிட்டு பாட்டம் ஃபிஷிங் பண்ணிட்டு மேலே ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ஆல்ரெடி மேலே இருக்கு. பட் இது வந்து நல்ல நியூஸாக இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ என்கிட்ட கேட்டால் இது இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானா நீங்களே பார்த்துங்க. என்கிட்ட கேட்டால் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து கேபிஐ கிரீன் எனர்ஜி. ஸோ இந்த ஸ்டாக்கு ஆக்சுவலாக ஒரு 4000 crore ஆர்டர் வந்து குஜராத் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்குங்க ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காக. ஸோ இது வந்து பெரிய நியூஸுங்க. இன்னொன்று நிறைய பேர் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கேபிஐ கிரீன் எனர்ஜி. இன்னொன்று இந்த கம்பெனி வந்து ஒரு 5 இயர்ஸ் பாருங்க சார்ட்டு ஒரு 3000% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பயுமே ஒரு எனர்ஜி எல்லாம் இன்னுமே ஃபோக்கஸில் இருக்குது. இன்றைக்குமே நான் சொன்னேன்ல வீடியோ ஸ்டார்டிங்கில், எனர்ஜி செக்டர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிமாண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் மன்சூன் இதெல்லாம் வருது இல்லை, கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இன்னொன்று ஏதாச்சும் ஒரு செக்டார் வந்து ஒரு சைக்கிளிக்காக மூவ்மெண்ட் வேணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து இப்போ ஃபோக்கஸில் இருக்குது. எனர்ஜி செக்டார் நான் சொல்கிறேன், இந்த கம்பெனியை சொல்ல. ஸோ அதுவும் இதில் ஒரு கம்பெனியாக வருது. இன்னொன்று பிப்ரவரியில் நமக்கு பட்ஜெட் வரப்போகுது. ஸோ அதில் ஏதாச்சும் பாசிட்டிவ் நியூஸ் வருமா அப்படின்னு இன்வெஸ்டர் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ எதிர்பார்க்கறது நல்லது தான், நானும் எதிர்பார்க்குறேன். நல்ல நியூஸ் வந்துச்சு. ஸோ இப்போதைக்கு இருக்க நமக்கு ஒரே ஒரு கடைசி ஒரு துருப்பு சீட்டுன்னா சொன்னால் நம்ம மார்க்கெட்டுக்கு இந்த பிப்ரவரி நமக்கு நல்ல ஒரு நியூஸை கொண்டு வந்து எஃப்எம் எல்லாம் உள்ளே வர்ற மாதிரி ஏதாச்சும் நியூஸ் அறிக்கை விட்டாங்கன்னா, நம்ம எஃப்எம் விட்டாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நல்ல ஒரு நியூஸாக இருந்துச்சுன்னா எல்லாருமே உள்ளே வந்தாங்கன்னா நமக்கு போர்ட்ஃபோலியோலாம் ரீபேலன்சிங் பண்ணலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஜனவரியிலே ஆல் டைம் ஹை போகும் அப்படின்னு எதிர்பார்த்தா நிஃப்டி போயிருச்சு. பட் அதில் ஏதாச்சும் யூஸ் இருக்கானா ஒரு பிரயோஜனம் கூட இல்லை. இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு ஜனவரி 1ஆம் தேதி நம்ம ஃபீல் பண்ண, ஜனவரி 1, 2ல் ஃபீல் பண்ணமோ ஒரு 4% 5% தான் நெகட்டிவ் இருந்தது. இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க, 20 அந்த மாதிரி போயிடுச்சு போர்ட்ஃபோலியோ. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.